நற்றுணையாவது நமச்சிவாயமை. வாழ்க வளமுடன். இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் கோவை மையம், கைலாட்சி விஜயன் மோகன். இந்த மேஷத்தினுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பொதுவான குணம்னாலே இந்த தலைமை ஏற்பட்டு முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பாங்க. வெளியில ரொம்ப அலைஞ்சு திரியக்கூடிய சுவாபமும், கொஞ்சம் நிலையில்லாத சித்தமும், உடல்ல காயங்கள் வடுக்கள் இருக்கும், சுருண்ட அழகிய கேசம், நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், சிவந்த மேனி, தர்மம் செய்யறதுல விருப்பம், தர்ம சிந்தனை, ரொம்ப காரமா ஃப்ரைடா இருக்கக்கூடிய சூடான உணவுகளை விரும்பி புசிப்பாங்க. இவங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் ஆட்சி கிரகத்தினுடைய தன்மைதான் ருசியை தீர்மானிக்கும். இவங்க மேஷ லக்னத்துல பிறந்தவர்கள், மேஷ ராசியில பிறந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நல்ல வரையில் அமைய தாய்மானவர் சுவாமியினுடைய பதியத்தை மனதார சொல்லலாம். அகர உயிரெடுத்து அனைத்தும் ஆகி வேறாய் அமர்ந்து என அகிலாண்டம் அனைத்தும் ஆகி பகர்வன எல்லாம் ஆகி அல்லது ஆகி பரம் சொல்லறிய பான்மையாகி துகள்கள் அரு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நிட்டுயிர்த்து பேரன்பால் நினைத்தல் செய்வோம்னு தாய்மானவர் சொல்லக்கூடியதை சொல்வது சிறப்பையும் உயர்வையும் கொடுக்கும். கொஞ்சம் மெலிந்த தியாகம், பேச்சு திறமை, எழுத்து திறமை, தைரியசாலி, மூர்க்க குணம், மிக அதிகமான உணர்ச்சிகள் உடையவர், நீண்ட கழுத்து, மன உறுதி, எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பவர். அதே நேரத்தில் ஆவேசம், கோபத்தினாலும் மனோபயம் இருக்கும். பொறாமை குணம், அதிக பிடிவாதத்துடன் இருப்பார்கள். சகோதரருடன் ஒற்றுமை இணக்கம் இருக்காது. தலை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் இந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 5 வயதுல அக்னி பயம், 7 வயதுல நீர் பயம், 10 வயசுல நெருப்புனால பயமும், 20 வயதுல வாய் காது சம்பந்தமான நோய், 22 வயதுல பாம்பு விஷபயம், 25 வயதுல திரும்பவும் நீர் ஜலகண்டம், 28 வயதுல நெருப்புனால நோயும் உண்டு. இவர்களுக்கு தன்னுடைய முரட்டு தன்மையை கொஞ்சம் போக்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 1க்கும் 8க்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வரார். அப்ப விபத்துண்டு, வழக்குண்டு, சர்ஜரி உண்டு, ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். ஆனா ஆயுள் பலம் உண்டு. மருத்துவ குணம், அமானுஷ்யம், பில்லி செய்வினை, பில்லி சூனியத்தினுடைய ஆர்வம், தாய் தந்தையருடைய அன்பு முழுமையா கிடைக்காது. தந்தை வழியில சின்ன வயசுல இறந்தவங்க இருப்பாங்க, அல்லது புத்திர தோஷம் இருக்கும். நீர்கண்டம் தப்பியவர்களாக இருப்பார்கள். எல்ஐசி, பிஎஃப், ஆதாயம், இன்சூரன்ஸ், சாமியாடுதல், குறி சொல்றதல் இருப்பாங்க. உயில் சொத்து உண்டு. வீண் பழி சொல் படுவாங்க. வெட்டுக்காயம், தழும்பு இருக்கும். 2க்கும் 7க்கும் உரியவர் சுக்கிரன். மேஷலக்கணம், மேஷராசி, 2வது வீடு ரிஷபம், 7வது வீடும் துலாம். 2 வீட்டுக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வரார். அப்ப கலஸ்தரத்தால் வருமானம், கலஸ்தரம் தொழிலுக்கு உதவி பண்ணுவாங்க. கலஸ்தரம் வரவு செலவு பார்க்கும். 80% இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரவே வராது. வாடகை வருமானம் உண்டு. திருமணம் ஆன பின் பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதே போல 3க்கும் 6க்கும் உடையவராக புத பகவான் வராரு. கழுத்து வலி, கை வலி எல்லாம் இருக்கும். வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையிலையும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. சீட்டு போடுவாங்க, சீட்டு போட்டு ஏமாறுவாங்க. ஜாமீன் போடுவாங்க, ஜாமீன் போட்டு பணம் கட்டுவாங்க. பக்கத்து வீட்டு பிரச்சனை, காம்பவுண்ட் பிரச்சனை இருக்கும், வேலி பிரச்சனை இருக்கும். சகோதரனுடன் கருத்து வேறுபாடு, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். போலீஸ் மிலிட்டரி ஆர்வம், தைராய்டு பிரச்சனை உண்டு, வழக்குண்டு, கடன் உண்டு. அதே போல இராணுவத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. 4ஆம் வீட்டுக்குரியவரா சந்திர பகவான் வராரு. சொந்த வீடு ஆசை அதிகமாக இருக்கும். சொந்த சொத்து இருக்கும். ஒரு ஏரியால முதல்ல இவங்க தான் குடி போவாங்க. அதன் பின்னாடிதான் அங்க வீடு வளரும். வாகனம், விவசாய நிலம், ஆசிரியர்கள், நர்சுள்ள குடும்பமா இருக்கும். நீர்நிலைகளுக்கு அருகில வீடு இருக்கும். தாய்க்கு சொத்து இருக்கும்.
வீடு அழகாக இருக்கும். வீடு கட்டும் பொழுது மழை பெய்யும். 5ஆம் வீட்டுக்கு உரியவர் சூரிய பகவான். ஆண் வாரிசு உண்டு. பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக குடும்பமா இருக்கும். மேற்கூரை இல்லாம இருக்கும். கூட்டு குடும்ப ஆர்வம். பூர்வீகத்துல கோவில் இருக்கும். அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போல 9க்கும் 12க்கும் உரியவர் குரு பகவான். தகப்பனாருக்கு பெரிய மருத்துவ செலவு இருக்கும், அல்லது தந்தையால விரயம் இருக்கும். பெயர் புகழ் எல்லாமே வெளியூர்ல இருக்கும். தந்தை வழியில 2 திருமணம் செய்தவங்க இருப்பாங்க. தான தர்மம் செய்வாரு. தந்தை ஆன்மீகவாதியாக இருப்பார். ஜாதகருக்கு நீண்ட தூர யாத்திரைகள் செல்வதில் விருப்பம் இருக்கும். நன்றாக ஜோதிடம் வரும். தந்தை வழியில ஊனம் உண்டு, அல்லது தந்தைக்கு ஊனம் உண்டு. தந்தைக்கு வழக்குண்டு, விரயம் உண்டு, மருத்துவ செலவு உண்டு. தந்தை வழியில் காணாமல் போனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் இருப்பார்கள். கோயில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, கோயில் யாத்திரைக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. 10, 11க்குரியவர் சனி பகவான். பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் தான் ஜாஸ்தி இருக்கும். தொழிலில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கும். கர்மம் செய்யக்கூடிய பாக்கியமும் உண்டு. ஜீவனத்திற்கு குறையில்லை. இவருடைய வளர்ச்சியை பெட்ரோல்ல ஒருத்தவங்க பார்க்க முடியாது. பூர்வீகம் உண்டு. வாழ்வினுடைய பிற்பகுதி தான் நல்லா இருக்கும். முருகன் என்ற பெயருடையவர்கள் இருப்பார்கள் குடும்பத்துல. ஆண் வாரிசு உண்டு. ஜாதகர் பிறந்து 10 வயசுல குடும்பத்துல ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்கும். தொழில் இல்லைன்னா தொழில் ஆரம்பிச்ச உடனே ஒரு கர்மம் நடந்திருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலியை குட்டியில கொல்லணும், பாம்பை முட்டையில கொல்லணும்னு. அந்த கலையை கற்றவர்கள் மேஷத்தினுடைய லக்னம், மேஷ ராசிக்காரர்கள். அதாவது 1 10 ஆக்கணும், விண்ணை சொத்தாக்கணும் என்பதுதான் அவங்களுடைய ராஜ கனவாக இருக்கும். அதாவது அவங்க அவங்களுடைய சொந்த காரியத்துல காட்டக்கூடிய வேகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே முரட்டு பிடிவாதமும் இருக்கும். அதே போல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனா உத்தியோகம் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு சிறப்பு இல்லை. ஏன்னா அவங்க அதிக கௌரவம் பார்ப்பாங்க. ஏன்னா புலிக்கு வாளா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள். பெருமைன்னு நினைச்சு அலைச்சல் திருச்சலுக்கு அலுப்புக்கு பயப்படாதவர்கள். பெரும்பாலும் வெளியூர் பயணங்கள் போறது அல்ல வெளியூர்ல தான் இவங்களுடைய விசேஷம் சிறப்பாக அமையும். மற்றபடி மேஷத்துல பிறந்திருக்கிறவங்க இந்த பழனி மலை முருகன், மலை மேல் உள்ள முருகனை வணங்க அதே போல அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது இவங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்படையில் இருக்கிற உங்களுக்கு பலன் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நான் பார்த்துட்டு இன்னொரு தொகுதியா திரும்பவும் இதை கொடுக்க முடியுமான்னு முயற்சி செய்கிறேன். வாழ்க வளமுடன். சகலமும் உங்களுக்கு கைகூடட்டும்.